ரவுண்ட்ல சொல்லுவோம். அது வந்து லாஸ்டா ஆன்சர்ல சொல்லுவோம். இப்போ வந்து விடுகதை தமிழ் குமரன் சொல்றான். கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார்? அது ஆன்சர் வந்து லாஸ்டா வரும். கமெண்ட்லயும் நீங்க சொல்லலாம் தெரிஞ்சா. ஓகே. இப்போ நான் வந்து திருக்குறள் சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் இயற்றே உலகு. இப்போ நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாம். இப்போ துண்டு எடுத்துக்கலாம். ஓகே, துண்டு எடுக்க மாட்டேன். இப்போ வந்து அந்த துண்டை கட்டிடலாம். இப்போ கேட்கலாம், எஸ் ஆர் நோ? இல்ல எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் லெவல், அதாவது நருட்டோ. துணி கட்டுவோம். வலிதா? ஓகே. இப்போ கேட்கலாம். இப்போ கேட்கலாமா? எஸ் ஆர் நோ? எஸ். ஸ்டிக்கர். இப்போ 11:3 குள்ள எஸ் ஆர் நோ? நோ. ஓகே. இப்போ ரவுண்ட் 2 ஆரம்பிக்கலாம். இதல இன்னொரு விடுகதை என்னன்னா, இடி இடிக்கும் மின்னல் வேணும் ஆனால் மழை பெய்யாது. அது என்ன? இப்போ திருக்குறள் வன்புடைமை ஆன்ற குடிபெருத்தல் இவ்விரண்டும் வன்புடைமை என்னும் வழக்கு. இப்போ கேம் ஆரம்பிப்போம். செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ஜிராயா. இப்போ கேட்கலாம், எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ செகண்ட் ரவுண்ட் செகண்ட் லெவல் கேட்போம். ஃபர்ஸ்ட் துண்டு கட்டிட்டு கேட்போம். இப்போ எஸ் ஆர் நோ? நோ. ரவுண்ட் 3ல ஒரு விடுகதை சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. மரத்தின் மேலே தொங்குது மலை பாம்பு அல்ல, அது என்ன? அது வீரர்கள் ஆசை சொல்லுவோம். இப்போ திருக்குறள் 1 நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 3 ஃபர்ஸ்ட் லெவல் ஜிராயா. இப்போ கேட்கலாம், எஸ் ஆர் நோ? எஸ். ஆக்சுவலி சும்மா அவனை ஏமாத்தணும். ஆக்சுவலி அவனுக்கு கொடாதான் கேட்டோம். இவன் வந்து அவன் வந்து மாற்றி எடுத்துருவான்ட்டான். சும்மா வந்து சும்மா விளையாட்டுக்கு. இப்போ வந்து விடுகதையும் திருக்குறளும் சொல்லிடுறோம். இப்போ 3 ரவுண்டு திருக்குறளும் நான் சொல்லிடுறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் இயற்றே உலகு. பண்புடைமை ஆன்ற குடிபெருத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இப்போ விடுகதையோட ஆன்சர் இவன் சொல்லுவோம். ஆன்சர் என்னன்னா, கசக்கி பிழிந்தாலுக்கு வந்து கரும்பு. நெக்ஸ்ட் இடி